வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் பொருளாதார நிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் நிதியமைச்சர் மரிய வில்சன். இது முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் உருவாக்கப்பட்ட வகுப்பாய்வு எனவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மொத்த நேரடி கடன் 10 லட்சம் கோடியாக உள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. மாநிலத்தில் மொத்த வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி எனவும் வெள்ளை அறிக்கையில் தகவல். சுதந்திரமடைந்த 70 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் கடன் அதிகம் வாங்கியுள்ளதாக அமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அண்டை மாநிலங்களை விட அதிக அளவு கடன் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டின் மொத்த நிதி சுமை 13.18 லட்சம் கோடி என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. ஊழலற்ற நிர்வாகம் நடத்திய அரசின் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. தமிழ்நாடு பொதுத்துறை நிறுவனங்களின் மொத்த கடன் 3,18,176 கோடி. மின்சார வாரியத்திற்கு 2,45,000 கோடி கடன், அரசு போக்குவரத்து கழக கடன் 43,867 கோடி கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். (2021 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசிடமிருந்து மிக குறைவான அளவிலேயே நிதி பெறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மொத்த வருவாயை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ளாததால் தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்பை சந்திப்பதாக மரிய வில்சன் தகவல். ₹100 வருவாய் வருகிறது எனில் கூடுதலாக ₹45 அரசு செலவிடுகிறது. தமிழ்நாடு நிதித்துறை செயலர் சித்திக் தகவல். தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த அறிக்கை வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை. தங்களின் இயலாமையை மறைக்கவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நாடகம் நடத்தி உள்ளதாகவும் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். விராலிமலை அதிமுக எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா. சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். அதிமுக எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கரின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. பேரவை விதிப்படி கடிதம் முறையாக இருந்ததால் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. இது முடிவு அல்ல, நல்ல தொடக்கம்தான் என அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சி. விஜயபாஸ்கர் ஆடியோ வெளியீடு. ஆயுள் உள்ளவரை விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றியுடன் சேவை செய்வேன் என்றும் உருக்கம். அதிமுகவில் இருந்து நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து அல்ல, வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து. அதிமுகவில் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவு வேதனை அளிப்பதாக சி. விஜயபாஸ்கர் அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் 25,000 பேருடன் தவிகவில் இணையப் போவதாக தகவல். வரும் 18ஆம் தேதி அல்லது முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளான 22ஆம் தேதி இணையலாம் என எதிர்பார்ப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் பலம் 42ஆக குறைந்தது. தமிழகத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியானது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பை மற்றும் விராலிமலை தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்கள். மின் பழுதுகளை சரி செய்ய சுமார் 15,000 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு.
தமிழகத்தில் மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திட வேண்டும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாத வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படும். சென்னையின் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. வீடுகள் மற்றும் தொழில் வணிக பயன்பாட்டுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். ஏற்கனவே 63,000 தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் கட்டண உயர்வு சுமையை மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. ஏற்கனவே 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. மே 1 முதல் பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற 43,000 விவசாயிகள் பலனடைந்திருப்பதாக தமிழக அரசு தகவல். 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்ததால் அரசுக்கு 5,922 கோடி ரூபாய் செலவினம் ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கம். சுமை தூக்கும் ஒட்டகத்தை அதன் முதலாளி ஏமாற்றுவது போல் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது விஜய் தலைமையிலான தவேக அரசு. பயிர்க்கடன் தள்ளுபடியில் அனுபவம் இல்லாத காரணத்தால் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தவேக அரசை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். முதலமைச்சரின் காதுகளுக்கு பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா? சவாலும் சவடாலும் விட்ட முதலமைச்சர் விஜய் தற்போது சைலண்ட் மூடில் இருந்து வெளியே வருவாரா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விமர்சித்தால் திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என காங்கிரஸ் அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை. தன்னிலை மறந்து தலைகணத்துடன் ஆட்டம் போட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்றும் விமர்சனம். தமிழகத்தில் கடந்த 14 நாட்களில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியது தொடர்பாக 16,000 பேர் மீது வழக்கு பதிவு. 2, 3 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு சுமார் 3,13 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டதாக காவல்துறை தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு. ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே விசாரணைக்கு உத்தரவிட முடியும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. சென்னை அண்ணாநகர் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாகவும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நூல்களை வழங்கியதாகவும் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் வினாத்தாள்களை மதுரையிலிருந்து நெல்லைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு வருவதற்காக நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி ஒத்திகை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க கடைசி நேரத்தில் தேர்வு மையங்களுக்கு கொண்டு வர திட்டம். திருச்சி சூர்யா மற்றும் யூடியூபர் முக்தார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பாஜக நிர்வாகி அலிஷா அப்துல்லா அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்த கோரிய வழக்கு. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தமிழ்நாடு அரசுக்கு மனம் இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சர்வதேச யோகா தின விழா 5 நிமிடங்களில் வஜ்ராசனம் செய்து உலக சாதனை படைத்த மாணவர்கள். தஞ்சையில் சொத்துக்காக ஓட்டு வீட்டை உடைத்து சூறையாடி அராஜகம் செய்த நபர்களால் பரபரப்பு. வீடியோ வைரலான நிலையில் அண்ணாதுரை உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேரை கைது செய்து விசாரணை. பிரான்சில் துவங்கிய G7 உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சி. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா. இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை நள்ளிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல் அணிகள் மோதல். அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஈராக் நார்வே அணிகள் பலப்பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது அல்ஜீரியா. காலை 9:30 மணிக்கு ஆஸ்ட்ரியா ஜோர்டானும், காலை 10:30 மணிக்கு போர்ச்சுகல் காங்கோ அணிகளும் பலப்பரீட்சை. டைம் இதழ் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டிற்கான 100 அதிக மதிப்புமிக்க விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் இடம் பிடித்தார் ஸ்மிருதி மந்தனா. இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தஞ்சை, நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் புதன்கிழமை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 18ஆம் தேதி திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். பாதுகாப்பு கருதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல்.